வா உள்ள வா. ஐசக், இதுதான் உன்னோட புது அம்மா. இனிமேட்டு இவங்களோட நீ விளையாடலாம். உனக்கு தேவையானதெல்லாம் அவங்க செய்வாங்க. உனக்கு எது வேணாலும் நீ இவங்களை கேளு. ஓகேவா? அம்மா அம்மா நான் உங்க கூடயே தூங்கட்டுமாமா? ஏன் கூடயா? ஓகே. அம்மா நீங்க ரொம்ப நல்லவங்க. சரி வா, டைம் ஆச்சுல, நம்ம போய் தூங்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ஏய், என்ன படுத்துட்ட? போய் லைட் ஆஃப் பண்ணு. எங்கன்னா தூங்க விடுறானா? இவனால தூக்கமே வர மாட்டேங்குது. தலை வலிக்குது. எழுந்துட்டியா ஐசக்? சரி, அப்பாக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உனக்கு பசி எடுத்ததுன்னா நீ அம்மாவை எழுப்பி உனக்கு தேவையானதெல்லாம் கேளு, அவங்க செஞ்சு தருவாங்க. சரியா? ஓகே ஐசக், பாய். என்ன ஐசக், என்ன இப்ப எதுக்கு எழுப்புன? என்ன தூங்க விட மாட்டியா? அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு செஞ்சு தாங்கம்மா. கடவுளே, நல்ல வசதியான வீடு, ராணி மாதிரி வாழலான்னு பார்த்தா இவன் என்ன தூங்க விட மாட்டான். இப்ப எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்றானே, என்ன வீட்டு வேலைக்காரியா ஆக்கிடுவான் போல இருக்கு. என்ன பண்றது? கொஞ்ச நேரம் ஆகட்டும், வெளியே இட்டுன்னு போய் அவனை எங்கன்னா தொலைச்சிடலாம். அவர் வந்து கேட்டா அவன் வெளியே விளையாடிட்டு இருந்தான், எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிடலாம். சரி சரி இரு, நான் உனக்கு பால் காசி எடுத்துட்டு வரேன். சரியா? இத குடி. இதுல மயக்க மருந்த கலந்துருக்கேன். இத குடிச்சேனா கொஞ்ச நேரத்திலேயே நீ மயங்கிடுவ. உன்னை எடுத்துட்டு போய் எங்கன்னா வெளியே தொலைச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஐசக், இந்தா உனக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். யார் அடிக்கிறது? யார் என்ன அடிக்கிறீங்க? என்ன யார் அடிக்கிறீங்க? யார் என்ன அடிக்கிறீங்க? சொல்லுங்க, யார் அடிக்கிறீங்க? நான் தான் ஐசக்கோட அம்மா. அம்மா, இன்னொரு வாட்டி என்னோட குழந்தையை நீ தொல்லை பண்ணியனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேட்டு ஐசக் மேல நான் பாசமா நடந்துக்கிறேன். அவன் என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அவனை இனிமேட்டு நான் கோவமா நடத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா எனக்கு பால் வேணாமா, எனக்கு மேகி தான் வேணும். சரிப்பா, நீ என்ன கேக்குறியோ நான் அதையே செஞ்சு கொடுக்குறேன்ப்பா.